இப்போது ஒரு பளிங்கு முகம் காட்டும் கிருஷ்ணன். கிருஷ்ணன் இவ்வளோ அழகாக இருப்பாரா? நிறைய கோபியர்கள் கிருஷ்ணனை எப்படியெல்லாம் தன் மனதில் கதாநாயகனாக வாழும் தெய்வமாக இந்த மார்கழி மாதத்தில் நமக்கு இறைவனாகும் அந்த கிருஷ்ணன் அவ்வளோ அழகாக ராதையோட சாஞ்சிருக்காங்க. ராதையின் வார்த்தைகள் தான் எனக்கு சுகம், ராதை நீ பேசு, அதை நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாய்ந்திருக்கும் அழகு, ஒரு காலை தூக்கி அப்படி நிற்கும் போதே ஒய்யார கிருஷ்ணன். அந்த மாதிரி கிருஷ்ணன் நின்று இருக்கக்கூடிய அழகு பார்க்க இந்த கோவிலுக்கு வந்தவங்க நிறைய பேர் இந்த கிருஷ்ணனை பார்த்துட்டு அடுத்த சாமி கும்பிட போகணுங்கிறதே மறந்துடுவாங்க. அவ்வளோ அழகாக இருக்கும் அந்த கிருஷ்ணன். இந்த திருக்கோயிலில் நமது முருகக் கடவுள் அருமையாக உட்கார்ந்துருப்பார். அப்படி பார்த்தா வேல் முகம் சேவல் கொடி அப்படி பார்த்து நிற்கும்போது அருமையாக இருக்கும் அந்த திருக்கோலம். வள்ளி தெய்வானை சமேத ஸ்ரீ சுப்பிரமணியர் இந்த கல்யாண கோலத்தில் காட்சி தருவது நமது யாரெல்லாம் கந்த சஷ்டி படித்தார்களோ அவர்களுக்கு கஷ்டத்தை தீர்க்க காத்திருக்கும் இந்த குமரக்கடவுள் இந்த தரிசனத்திற்காக. எல்லா கோயிலும் இருக்கிற மாதிரி நவக்கிரகம் இந்த கோவிலில் இருக்குது. ரொம்ப சிறப்பாக இருக்குது. நவக்கிரக கஷ்டங்கள் தீர்ப்பது. இடைவேளைக்கு பிறகு அருள்மிகு ஸ்ரீ வாசவி கன்னிகா பரமேஸ்வரியை தரிசிக்க காத்திருக்கிறோம்.